நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு மயங்கக்கூடியவர் அல்ல. தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இத்தனை நாளாக அவர் பேசினது மூலமாக அவர் ஃபேமஸ் ஆனவரோ இல்லையோ, ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை பயன்படுத்தி ஒரு வார்த்தை தான் சொன்னார். இப்போ உலகம் ஃபுல்லாக அவர் தான் ஃபேமஸ். இதுதானே இவருடைய எதிர்பார்ப்பு, இவருடைய நோக்கம். அந்த நோக்கம் இப்போது ஓரளவுக்கு நிறைவேறி இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லாவே நிறைவேறி இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டியது திமுக தான், அதனால தான் அவர் அரசியலுக்கு வரல, அவருக்கு மன வலிமை ரொம்ப கம்மி, ஆனால் விஜய் அவர்களுக்கு மன வலிமை அதிகம், அப்படி இப்படின்னு என்னமோ பேசியிருந்தார். அதுக்கு இப்போ கடுமையான எதிர்ப்பு எல்லா பக்கத்துலேயும் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுகலேருந்தே அதை கடுமையாக எதிர்த்துருக்காங்க. சொல்லப்போனால் திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறது தான் நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்துருந்தீங்க. ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிகாந்த் அவர்களை யாரும் மிரட்ட முடியாது, யாருடைய மிரட்டலுக்கும் அவர் அடிபணிகிற ஆளும் இல்லை. திமுக தலைவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நெருங்கிய நண்பராக இருக்கார் அப்போலேருந்து இப்போ வரைக்கும். 1996 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு காரணம். அவர் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நண்பர், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் அந்த கடுமையாக எதிர்த்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி அவர்கள் எப்போவுமே அரசியல், ஆட்சி இதுக்கெல்லாம் மயங்கிறவர் கிடையாது. ஆட்சி அதிகாரம் இதுக்கெல்லாம் அதுலேருந்துலாம் அவர் விலகி நிற்கிறாரு, அதுலேருந்து அவர் வெளியேறிட்டார். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திமுக மிரட்டியதாக சொல்வது கற்பனை. ரஜினி அவர்களுடைய ஆளுமையை கொச்சைப்படுத்தக்கூடாது. அரசியல் அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ இது எதுக்குமே மயங்கக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்கள் அல்ல அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளவு பேர் இதை சொல்கிறாங்க, இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ரஜினி அவர்களை திமுக மிரட்டிருச்சு, அதுக்கு பயந்துட்டு தான் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு என்ன அடிப்படையில் பேசுகிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல், இவங்களுடைய கொள்கையை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை, எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணி நம்ம அட்டென்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினி அவர்களை இழுத்து தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்தை ஒரு உண்டு பண்ணியிருக்காரு. இப்போ கடுமையாக எதிர்ப்பு எல்லா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் எந்தெந்த தருணங்கள்லாம் பல பேரை எதிர்த்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ வரலாற்று தகவல்களை பல பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. 96 ரஜினி அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற மேடையிலேயே ரஜினி அவர்கள் பேசின பேச்சாக இருக்கட்டும், இப்படி பல ரஜினி அவர்கள் பண்ண சம்பவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா பார்த்துருந்தாருன்னா அதை பேசியிருக்க மாட்டார். அதுதான் திருமாவளவன் அவர்களும் ரகுபதி அவர்களும் தங்களுடைய பதிலாக தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோவில். பார்ப்போம், இதுக்கு பிறகாவது இவங்க இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு என்ன பேசலாம், இவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய விமர்சனங்கள் பல பேர் என்னென்னமோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது, அதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் சொல்லாமல் இது எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு, அதுதான் நம்மளுடைய கேள்வி. நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி ரகுபதி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்கிறது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு பதிவுகள் சந்திப்போம். நன்றி.